வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் நம்ம இது வரைக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் இது வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து RDBMS ப்ராக்டிக்கல் என் ஸ்கீமில் RDBMS ப்ராக்டிக்கலில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸு. ஸோ அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோ போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MySQL வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் கிடைக்குது. நீங்கள் MySQL வந்து இன்ஸ்டாலர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் வந்து என்ன பேஸோ 32 பிட் ஓஎஸா அல்லது 64 பிட் ஓஎஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL இன்ஸ்டாலரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நான் வந்து MySQL இன்ஸ்டாலர் கம்யூனிட்டி 5.7.30. ஸோ இந்த வெர்ஷன் வந்து என்னோட நான் வச்சிருக்கிற சிஸ்டம் வந்து இந்த வெர்ஷன் தான் சப்போர்ட் பண்ணுது, 32 பிட் வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். ஸோ இதே இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MySQL வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் நம்ம RDBMS லேப் எக்ஸசைஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம செய்யலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த செட்டப் ஃபைல் வந்து ரன் பண்ணி விட்ருங்க. ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா? மை இன்ஸ்டாலர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அது எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. MySQL இன்ஸ்டால் லான்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து MySQL இன்ஸ்டாலர் 1.4 அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்திருக்கும். இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டிஃபால்ட், சர்வர் ஒன்லி, கிளைண்ட் ஒன்லி, ஃபுல்லு, கஸ்டம், இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் டெவலப்பர் டிஃபால்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அதில் தான் செலக்ட் ஆகிருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ செக் ரெக்யர்மெண்ட்ஸ் உங்களுடைய சிஸ்டத்தில் எதெல்லாம் இருக்குது, இந்த MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். சப்போஸ் அந்த மாதிரி நம்மகிட்ட இல்லாமல் இருந்தால் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஹேவ் நாட் பின் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து MySQL வந்து இன்ஸ்டால் ஆக போகுது அப்படிங்கிறது ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் இதில் இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ராசஸ் எவ்வளோ இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வரும். ஸோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்க இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இதில் ஒன்று மட்டும் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. அது ஏதோ ப்ராப்ளத்தினால அது ஒர்க் ஆகலை. ஸோ அது இன்ஸ்டாலேஷன் நடக்கலை. ஸோ அதனால் ஒன்றும் நமக்கு அந்த அளவுக்கு இந்த ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த சிஸ்டத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அதுக்கப்புறம் இதுவும் கம்ப்ளீட், எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஒரே ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலை என்னோட சிஸ்டத்தில். ஸோ அதனால் ஒன்றும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சா, கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். ரெடி டு கான்ஃபிகர். இப்போ MySQL சர்வரையும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். சரிங்களா? கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஸ்டாண்ட் அலோன் MySQL சர்வர் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கும். அது அப்படியே இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய
இந்த MySQL சர்வர் வந்து எந்த போர்ட்டில் வந்து ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் காட்டும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் MySQL உள்ளே போகிறதுக்கு ரூட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்குவாங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு தான் கடைசிக்கும் கொடுக்கணும். சரி, ரெண்டாவதுக்கும் ரிப்பீட்டாக மறுபடியும் அதையே கொடுத்துருங்க. சரி, கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்து போயிட போகுது. சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வீஸ் என்ன இதில் MySQL 5.7 அப்படிங்கிற பேர், ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை கான்ஃபிகரேஷன், இதை வந்து கான்ஃபிகரேஷன். ஸோ அப்படியே இதில் எக்ஸிக்யூட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் டிக் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதே வந்து 64 பிட் வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விண்டோஸ் வேறு மாதிரி போயிருக்கும். அது வேறு மாதிரி உங்களுக்கு சேம் இதே மெத்தடு தான், பட் ஓரளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரிங்களா? இப்போ பாருங்கள், வரிசையாக ஒன்றா வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் டிக் மார்க் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பச்சை கலர் டிக் மார்க் வந்து வரணும். வந்தால் தான் உங்களுக்கு நம்ம வந்து கரெக்டாக கான்ஃபிகர் ஆகிருக்கு, எஸ்கியூஎல் சர்வர் வந்து கரெக்டாக கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். கீழே பாருங்கள், த கான்ஃபிகரேஷன் ஆஃப் MySQL சர்வர் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ சக்ஸஸாக ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா MySQL சர்வர் வந்து கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை கான்ஃபிகர் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டு, ஸோ பாஸ்வேர்டும் பாஸ்வேர்டு என்ன நீங்கள் அவங்க பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், இப்போ கரெக்டாக கனெக்ஷன் வந்து சரியாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் நடந்துருச்சு, MySQL வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த ரன்னிங்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை கலர் டிக் வந்துருச்சு. கான்ஃபிகரேஷன் ஃபார் சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட், ஃபினிஷ். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் என்னென்னா இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க, கான்ஃபிகர் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே MySQL 5.7 கமாண்ட் லைன் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா MySQL வந்து உள்ளே போயிடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான், MySQL வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாம். கிரியேட் டேட்டாபேஸ் பாலிடெக்னிக் செமிகோலன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்னா பாலிடெக்னிக் அப்படிங்கிற பேரில் ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு MySQL. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த MySQL பார்த்தீங்கன்னா அதனுடைய டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் தான் எனக்கு வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம வந்து MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோலேருந்து ஒவ்வொரு லேப் எக்ஸசைஸ், செகண்ட் லேப் எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.